எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 36. எண்ணமே செயலாகும். ரகுவை பிரிந்து வந்த லோட்டஸோ அதற்கு மேலும் அவளின் பழைய வீட்டில் இருக்க விரும்பவில்லை. ஆகவே அவளின் எண்ணத்தை மகேஷிடம் தெரிவித்தாள். தற்போதைய வேலையையும் ராஜினாமா செய்தாள். சொந்த கம்பெனி ஒன்றை புதிதாக தொடங்கியிருந்த மகேஷோ தோழியை அவன் ஆபீஸிலேயே நல்லதொரு பொறுப்பில் இருத்தினான். அதே சமயம் ரியல் எஸ்டேட் ஆள் ஒருத்தனை பிடித்து நண்பியின் வீட்டை விற்று பணத்தை அவளிடத்தில் ஒப்படைத்தான். சேர்மன் பதவி கொண்ட ஆகுரதனோ பிசினஸ் கோட் என்று அலையாய் அலைந்து ஒரு வழியாய் 2 வாரங்களுக்கு பிறகு வந்து நின்றான் கோக்ஸின் வீட்டு முன்பு. மனைக்குள்ளேயோ வேறு யாரோ இருக்க கண்டவன் அதிர்ந்து அக்கம் பக்கம் விசாரிக்க, காதலியோ எப்போதோ அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டாள் என்ற சங்கதியை அறிந்து கொண்டான். மனமுடைந்து போனவனோ அவளின் அலைபேசி எண் இத்தனை நாள் அவன் தொடர்பில் இணையாமல் இருந்த காரணத்தை அறிந்து கொண்டான். லோட்டஸ் வீட்டையும் வேலையையும் மட்டும் மாற்றிவிடவில்லை, மாறாக அலைபேசி எண் தொடங்கி ஊரையே மாற்றியிருந்தாள். இதற்கிடையில் மந்த்ராவோ ரகுவிற்கு விவாகரத்து கொடுத்திட முடியாது என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தாள். அதற்கு வயிற்றில் இருக்கும் சிசுவை காரணமாக்கினாள். ரகுவோ மேலும் நொறுங்கினான். அவனுக்கான வழிகள் அத்தனையும் அடைக்கப்பட்டு ஆனவனை தர்ம சங்கடத்தில் தள்ளிட வீரோ மீண்டும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்தான். அதுவும் இம்முறை சோதனையானது குறிப்பிட்ட ஆய்வகத்தில் நீதிபதியின் கண்முன்னே நடந்திட வேண்டும் என்று சிறப்பு கோரிக்கையும் கொண்டான். இது எதுவும் அறியா ராதிகாவோ அடிவாங்கிய முரளி அதீதமாய் பிரச்சனை செய்ய அவனை ஒட்டுமொத்தமாக பரலோகம் அனுப்பிவிட முடிவு செய்தாள். இது விஷயமாக கார்மேகத்தை சந்திக்க சென்றவளை எதேர்ச்சியாக பார்த்தான் சக்தி தொலை தூரத்திலிருந்து. சந்தேகம் வலுவாக போலீஸ் நண்பனான இன்ஸ்பெக்டர் மார்னிடத்தில் உதவி வேண்டி போனான் சக்தி அலைபேசி மூலம். தாத்தா மாளிகை திரும்பும் நாட்களும் வெகு தூரத்தில் இல்லை என்று உணர்ந்த மந்த்ராவிற்கோ அடிவயிறு கலங்கியது. தாயிடத்தில் போய் நின்றாள் மகளவள் கைகளை பிசைந்தபடி. மா, போதுமா, நாம நிறுத்திக்கலாம். நான் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா. உனக்கு என்ன பைத்தியமா மந்த்ரா? பாதி கிணறு தாண்டியாச்சு. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல போய் தாலியை உடைக்கிறேன்னு சொல்ற? ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோ. என்னால் இதுக்கு மேலேயும் மாமாவை ஏமாத்த முடியாது. அவர் பாவம்மா. என்னடி பாவம்? அவனா பாவம்? நாம தாண்டி பாவம். அவனுக்கு பாவம் பார்த்தா அவ்வளோதான், நாம தான் நடு ரோட்ல நிக்கணும். நீதாமா நிலைமை தெரியாம பேசுற. மாமாவோட வக்கீல் ஏகவீர் மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எடுக்க அப்பீல் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆர்டர் இன்னும் 2 நாள்ல நம்ம கைக்கு வந்துடும்னு நம்ம லாயர் இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு. அடச்சி, இதான் விஷயமா? இதுக்கு போயா இவ்வளோ பதட்டப்படுற? விட்டு தள்ளு. அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டேல்ல, இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் என்று ராதிகாவோ இம்முறையும் குடுமி அவளிடத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு வீரவசனம் பேச, ஐயோ அம்மா, இந்த தடவை பண்ண போற டெஸ்ட்ல நான் மட்டும் தனியா ஒன்றும் டாக்டர் கூட இருக்க போறதில்ல. என் கூட நம்ம லாயர், மாமாவோட வக்கீல் ஏகவீர், அப்புறம் ஜட்ஜும் இருக்க போறாரு. என்னடி சொல்ற என்ற ஆத்தாக்காரியின் கண்களோ அகல விரிய, ஆமாமா, நாம வசமா மாட்டிக்க போறோம் என்ற மகளோ அடிவயிற்றை இறுக்கினாள் கரங்களால் பயம் கொண்டு. இப்ப என்னடி பண்றது? என்ன கேட்டா? நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு. கேட்டியா நீ? இதுல மாமா விரும்பின பொண்ண வேற அவர்கிட்டேந்து பிரிச்சு விட்டுட்ட. இனிமே அவர்கிட்ட என்னத்த சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ண போற என்ற மந்த்ரா மெதுவாய் அவளின் பயத்தை ஆதங்கமாய் மாற்றினாள், குரலில் கடுப்போடு கூடிய எரிச்சல் கொண்டு. ஆனால் ராதிகாவோ சற்று முன் கொண்ட படபடப்பை தூக்கி ஓரம் போட்டவளாய் பொட்டுக்கடலை பாட்டிலை திறந்தாள் மகளை புலம்ப விட்டு. தாத்தா வேற இன்னும் 4-5 நாள்ல வந்துடுவார்னு சக்தி சொன்னான். கண்டிப்பா பெரிய பிரளயமே நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்ற நங்கையோ சிடு என்றபடி தாயை முறைத்து, நீ அடிச்ச கூத்துக்கு பாரு, தாத்தா வந்து நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்த போறாரு. இந்த வயிறோட நான் வீதியில திரிய போறேன். நம்ம நிலைமைய இப்படி ஆக்குன நீயோ என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க போற பாரு என்ற மந்த்ராவோ வாய்க்கு வந்ததையெல்லாம் கொட்ட, வாய மூடிடி. என்ன நினைச்ச உன் அம்மாவ? உங்க தாத்தா ரத்தம் தானே எனக்குள்ளேயும் ஓடுது, அவருக்கு சமமா யோசிக்க கூட மாட்டேனா என்ன என்ற ராதிகாவோ பொட்டுக்கடலையை வாய்க்குள் போட்டு மென்றிட, என்னம்மா பண்ண போற என்ற வஞ்சியோ ஆர்வமாய் கேட்க, நடக்கும்போது பாரு, இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்கு என்ற ராதிகாவோ கலக்கத்தில் இருந்த மகளை சமாதானம் செய்து படுக்கையறைக்கு அனுப்பி வைத்தாள்.
ரகுவோ ஒரு வழியாக கோக்ஸின் புதிய வேலையிடத்தை கண்டறிந்தான், நண்பன் தரன் மூலம். வேலையை பாதியில் விட்டுவிட்டு ஓடினான் ஆனவன் நாயகி அவளை காண. பாதுகாவலன் மூலம் அழைப்போ லோட்டஸின் கேபினுக்கு போக போனை எடுத்தான் மகேஷ். புதிய ப்ராஜெக்ட் பற்றிய கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள முதலாளியவன் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தோழியை காணவே அவளின் அறைக்கு வந்திருந்தான். அந்த நேரம் பார்த்து போன் அலற யதார்த்தமாகவே ரிசீவரை எடுத்து காதில் வைத்தான் மகேஷ். பாதுகாவலன் வந்திருப்பது ரகு என்று சொன்ன மாத்திரத்திலேயே மேடம் ரொம்ப பிஸி என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் கோக்ஸின் தற்போதைய வெல்விஷரான மகேஷ். அதே வேளையில் ஆனவனோ அவன் கைபேசியை எடுத்து வேகமாக தட்டச்சு செய்து கட்டளை பிறப்பித்தான் பாதுகாவலனுக்கு, வந்திருப்பவனை அங்கிருந்து துரத்தி அடிக்க சொல்லி. டாக்குமெண்டை எடிட் செய்து கொண்டிருந்த தளிரியலோ யாரென்ற தோரணையில் அவனை திரும்பி பார்க்க சிறு முறுவலோடு தலையை ஆடாட்டம் ஆட்டினான் தோழனவன். ஆனால் ரகுவோ வெளியில் செக்யூரிட்டியோடு சண்டை போட்டு நுழைந்தான் அலுவலகத்துக்குள். லோட்டஸ், லோட்டஸ் என்று அலறலோடு ஆவேசமாக அடிகளை முன்னோக்கி வைத்தவனை கண்ட ஆபீஸ் ஊழியர்களோ எழுந்து நின்று வேடிக்கை கொண்டனர் அதிர்ச்சியின் மிகுதியில். கோக்கனதை எங்க? கோக்கனதை எங்க என்றவனோ அங்கிருந்தவர்களை கேள்வி கொண்டு நோக்க தனி அறைக்குள் டிஸ்கஷன் செய்து கொண்டிருந்த அம்மணியும் மகேஷும் அறையை விட்டு வெளியே வந்தனர் பேரிரைச்சல் கேட்டு. ரகு என்ற மங்கையோ அதிர்ந்து பார்த்தாள் சொந்தமில்லா கணவனை. நயனங்களோ சட்டென குளமாக. முற்றிலையின் கடைக்கண்மை உருகிடக் கண்ட ரகுவிற்கோ அப்போது புரிந்துவிட்டது விலகியிருந்தாலும் வல்லபியின் நெஞ்சில் அவன் ஒருவனே என்று. இத்தனை நாள் கொண்ட ஏக்கம் காதலாய் பொங்க அந்திகையை ஆசையாக கட்டியணைக்க முன்னோக்கிய ரகுவின் முன்னோ நந்தி கணக்காக குறுக்கே போய் நின்றான் மகேஷ். லோட்டஸின் மீது பதித்திருந்த பார்வையை மகேஷின் மீது திருப்பிய ரகுவோ அவனை முறைக்க, குட்டிமாக்கு உன்னை பார்க்க விருப்பம்ல, கிளம்புங்கிருந்து என்ற மகேஷின் வார்த்தைகளில் பட்டென திரும்பி நின்று கொண்டாள் கோக்ஸ். நான் உன்கிட்ட பேச வரல, தள்ளு என்ற ரகுவின் அழுத்தமான குரலோ திரும்பி நின்றவளின் முதுகை வெறித்து மீண்டும் ஏறிட்டு நின்றது மகேஷின் முகத்தில். உன் மூஞ்சிய பார்க்க பிடிக்கலன்னு தானே திரும்பி நிற்கிறா, போடா முதல்ல இங்கிருந்து என்ற மகேஷின் ஏகோபித்த மரியாதையில் கேபின் முனையை கையால் அழுத்தி பற்றினாள் கோக்ஸ் நெஞ்சம் சுருக்கென்றிட. காந்தாரியின் விழிகளோ கண்ணீரை கன்னங்களில் வழியவிட சத்தமில்லா அழுகை கொண்டவளோ உதடுகள் கடித்து ரணத்தில் உழன்றாள். ஆனால் ரகுவோ முன்னின்று அதிகாரம் செய்த மகேஷை சட்டை செய்யாது, லோட்டஸ் என்கிட்ட பேசுங்க லோட்டஸ் என்று அவனுக்கு பின்னால் நின்றிருந்த லோட்டஸிடமே பேச முயற்சித்தான். டேய், ஒரு வாட்டி சொன்னா உனக்கு விளங்காது என்று கத்திய மகேஷோ தடாலடியாய் ரகுவின் நெஞ்சில் கரம் பதித்து அவனை பின்னோக்கி தள்ளினான். அதை கூட கண்டு கொள்ளாத ரகுவோ, லோட்டஸ் ப்ளீஸ், திரும்பி என்ன ஒரு தடவை பாருங்க ப்ளீஸ் என்றவனின் கோபமான கெஞ்சலில் தாடிக்கார பொறுக்கியின் முகத்தை திரும்பி பார்த்திட திராணியற்றவளாய் கொலு பொம்மையைப் போல அசையாது நின்றாள் கோக்ஸ் அருவியிலான அழுகை கொண்டு. செக்யூரிட்டி, இங்க என்ன படமா ஓடுது, வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க இவனை என்ற மகேஷின் வாய் மூடு முன்னரே அறைக்குள் ஓடிச் சென்று புகுந்தாள் லோட்டஸ். அதற்கு மேலும் தாங்காது என்றுணர்ந்து இதயம் சுக்கு நூறாய் உடைய குலுங்கி கதறியவள் அறைக்குள் இருந்தபடியே கண்ணாடி வழி கண்டாள் ரகுவின் இறுகிய வதனத்தை. ஏய் என்றலறிய ரகுவோ அவன் கையை பற்றிய காவலாளியிடம் கூச்சல் கொள்ள ஆனவனின் மேலங்கியில் குத்தியிருந்த பேனாவோ தரை விழுந்து உருண்டோடியது அங்கிருந்த பணியாளர்களின் பாதம் நோக்கி. அதை கையில் எடுத்த ஒருவனின் காதில் மற்றொருவனோ கிசுகிசுத்தான், வந்திருப்பது ஆர்வி குரூப்ஸின் சேர்மன் என்று மிகச் சரியாய் அக்கம்பெனியின் விபரங்களை இணையதளத்தில் கண்டறிந்து. என்னடா ரொம்பத்தான் எகிர்ற, இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ என்ற மகேஷோ சண்டைக்கு போக ரகுவிடம், என்ன ஹீரோயிசம் காட்டுறியா? நான் ஆகுரதன், எனக்குள்ள இருக்கிற ரகுவரனை வெளியே கொண்டு வந்துடாத என்ற ரகுவோ கடுமையான குரல் கொண்டு மகேஷை எச்சரித்த வண்ணம் கோக்ஸின் அரை கண்ணாடியை உள்ளங்கையால் ஓங்கி அடித்தான் ஒரு அடி வேகமாக. 20-30 பணியாட்கள் சாட்சியாக முஷ்டி மடக்கிய கரத்தை கண்ணாடியை தழுவிய வண்ணம் கீழிறக்கி விலக்கிக் கொண்டவன் அவன் நெஞ்சை குத்தி காண்பித்து நகர்ந்தான் அங்கிருந்து. அறைக்குள்ளிருந்த லோட்டஸுக்கோ நன்றாகவே புரிந்தது ஆனவன் சொன்ன சங்கதி. பாரம்பரியம் இல்லை, சட்டம் இல்லை, எதுவுமே முறையாக இல்லை.
ஆனால் வித்தார கள்ளியவள் என்றைக்குமே ஆகுரதன் அவன் ஒருவனுக்கே என்பதை ஆணித்தரமாக அடித்துக் கூறிப்போனவனின் சிவப்பேறிய கண்கள் கலங்கி துளிர்த்ததை கோற்றொடியவள் பார்த்திடவே இல்லை. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.